இயேசு பந்தி இருக்கிறார். சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். நியாயப்பிரமாணத்தில் கூறியுள்ள பிரகாரம் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பந்தியில் அமர்ந்து இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கிறார். அமர்ந்திருப்பது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்து 12 கூட பந்தி இருக்கிறார். இந்த சமயத்தில் யூதாஸ்காரியோத்து கூட ஒதுக்கி வைக்கப்படவில்லை. இயேசு அவனோடு கூடவும் பந்தி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியை குடும்பத்தார் அனைவரும் புசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களே அவருடைய குடும்பத்தார்கள். இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகள் எல்லாம் அவருடைய குடும்பத்தார்கள். யாரெல்லாம் இயேசுவின் குடும்பத்தாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குடும்பமாக இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியத்தில் குடும்பம் குடும்பமாக பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு கூட பந்தி இருக்கும் போது அவர் அவர்களோடு சம்பாஷணை பண்ணுகிறார். யூதர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது பொதுவாக பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நினைவு கூறுவார்கள். விசேஷமாக எகிப்து தேசத்தில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அற்புதமாக விடுவித்ததை நினைவு கூர்ந்து பேசுவார்கள். பிரதான பஸ்கா இப்போது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை பற்றி பகிர்ந்து பேசுவதை விட பிரதான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போவதை பற்றிய சம்பாஷணை இங்கு பிரதானமாக இருக்கிறது. சாயங்காலமான போது 12 கூட இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தார். பந்தி இருந்தார் என்பது தரையில் அமர்ந்து போஜனம் பண்ணுவதை குறிக்கும். பஸ்காவை நின்று கொண்டுதான் புசிக்க வேண்டும் என்று பிரமாணம் எதுவும் இல்லை. கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அவர்கள் பஸ்காவை நின்று கொண்டு புசிக்க வேண்டிய அவசரம் எதுவும் இல்லை. தற்காலத்தில் யூதர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது ஆசனங்களில் அமர்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள். இனிமேலும் அவர்கள் அடிமைகள் அல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஓய்வாகவும் அமெரிக்கையாகவும் இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக அமர்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள்.